சூப்பர் ப்ரோ, சூப்பரா ஒரு பாய். வேற மாதிரி இருந்துச்சுண்ணா, வேற மாதிரி தரமா இருந்துச்சு. நீங்க போய் பாருங்க, செம்மையா இருந்துச்சு. பிளாஸ்பேக் எல்லாமே தரமா இருந்துச்சுண்ணா, எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. போய் பாருங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு brother. வெயிட்டிங் ஃபார் பார்ட் 2. 3D சூப்பராக இருக்கு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா இருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம், தேட்டரில் வந்து பார்க்கணும். ஆக்டிங் ஓகே, படம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆஃப்டர் 2 இயர்ஸ் நல்லா இருந்துச்சு. ரொம்ப சவுண்டாக இருந்தது. ஓகே ஃபைன். படம் மொக்க மொக்க, சத்தியமாக மொக்க. 2Dலே பார்த்துருக்கலாம், நார்மலாகவே பார்த்துருக்கலாம். யாருன்னே தெரியல. ஃபஸ்ட்டு யாரோட ஃபேஸும் தெரியல. மியூசிக் ஓகே தான். கார்த்தி பரவாயில்ல. இவர் தான் எங்களை இட்டுட்டு வந்தார். இவரை பிடிங்க ஃபர்ஸ்ட், இல்லைன்னா நாங்கள் வந்துருக்க மாட்டோம். அவரை பாருங்க. ஆமாம், கண்டிப்பாக ஒர்த்து இல்லை. ஃபஸ்ட்டில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது படம், கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு. 3Dயில் அவ்வளோ ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் பார்த்துருக்கலாம். அது மியூசிக்லாம் நல்லா இருந்தது. லாஸ்ட் கிளைமேக்ஸ் மட்டும் ரொம்ப நல்லா இருந்தது, அவ்வளோதான். கார்த்தி வர சீன் மட்டும் நல்லா இருந்தது, அவ்வளோதான். இதுதான், ஆனால் ஒன்றுமே இல்லை படத்தில். 2க்கு இருக்கிறதுனால ஒன்றுமே இல்லை படத்தில். அது ஒன்று, அதான் எதுவுமே அந்தளவுக்கு ஒன்று. அந்த ஃப்ளாஷ்பேக் நல்லா இருந்தது. சூப்பர். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. 3D சூப்பராக இருக்குது. மியூசிக் கொஞ்சம் ஜாஸ்தி தான். சூர்யானா சொல்ல வேண்டாம், ஆக்டிங் நல்லா தான் இருக்கும். சிவா தானே, சிவா எப்போவுமே சிறுத்தை சிவா தான். மியூசிக் நல்லா இருக்குது, கொஞ்சம் சத்தம் ஜாஸ்தியாக இருக்குது, அவ்வளோதான். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க, பிடிச்சிருக்கு. படம் பார்க்கலாம், நல்லா சூப்பராக தான். நல்லா இல்லை ப்ரோ, அதுதான் பிரச்சனையே. சூர்யாலாம் நல்லா நடிச்சிருக்காரு. அந்த கிராஃபிக்ஸ் எல்லாமே சூப்பர் தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கதை இல்லை ப்ரோ, முதல்ல தலையை வச்சு செஞ்சான் அந்த சிவா. நானே மனசு கஷ்டப்பட்டேன், தலைவர் தான் நானே. டேரக்டருக்கு மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை. சூர்யா வச்சு என்ன செய்ய முடியும், பயங்கரமாக செஞ்சுட்டான், எல்லாமே செஞ்சுட்டான், தரமாக செஞ்சுட்டான். 3Dலாம் அந்த இதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. கதையே இல்லை ப்ரோ, கத்தினேக்கிறானுங்க ப்ரோ. கத்துற காதுலேருந்து ரத்தமே வந்துடும் போல ப்ரோ, அப்படி கத்துறானுங்க ப்ரோ. ஐயோ ஏன்டா ப்ரோ, கத்துறது மட்டும்தான் ப்ரோ கத்துறான். அவன் பேசலாம் எதுவுமே இல்லை, கத்துறது மட்டும்தான். ஒருத்தன் ஒரு சின்ன பையனை எடுத்துக்கிறான், அவன் ஊராக போகிறான், ஏதோ முதலைய கொள்றான், என்னென்னமோ. ஏன்டா வந்தோடனே நைட் ஷிஃப்ட்டு பார்த்துட்டு ஏன்டா தேட்டருக்குள்ளே வந்தோடனே ஆகி போச்சு ப்ரோ எனக்கு. இது கடைசியில் ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஏதோ பார்ட் 2க்கு லீடு போட்டான், அது உண்மையிலே நல்லாச்சு. அதே ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் வச்சுருந்தாங்கன்னா கூட உட்காந்துருக்கலாம். நடுவில் எஞ்சி போயிடலாம் தோணுச்சு. 225 ரூபா கொடுத்துக்குறோம், 3D கண்ணாடி எல்லாம் பார்த்துட்டு சரி என்ன தான் சொல்ல வரான் அப்படின்ட்டு தான் உட்காந்தேன். ஆனால் ரொம்ப 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 கேவலம். சூர்யாக்காக வேணாம் பண்ணலாம், ஆனால் படம் சுத்த கேவலம் ப்ரோ. நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்துட்டு பாருங்க, தூங்க கூட இல்லை. ஏதோ படம் பார்க்க வந்தால் செஞ்சு விட்டானுங்க, ஏன்டா வந்தோன்ற மாதிரி ஆயிடுச்சு. மற்ற உங்கள் சேனலில் வேஸ்ட் பண்ணாத ப்ரோ, இந்த மாதிரி படம்லாம் ரிவ்யூ கேட்டு இருக்காரு. எது கத்துறாங்கன்னா தெரில. பட் கிளைமேக்ஸில் கமலோட கேமியோ சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், கிளைமேக்ஸில் கமல் வந்திருக்காரு, ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. அது வேணா பார்க்கலாம். லீட் படம் பார்க்கவே முடியல, ரொம்ப ஒரே சவுண்ட் இருக்கு, எனக்கு ஒன்றுமே புரியல படத்தில். ஓகே, நடிக்கிறதுலாம் சரி, படம் வந்து ஒரு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஒரு இதுவாக இல்லை. கதை வந்து ஸ்டோரி வந்து கண்டினியூட்டிவாக இருக்க மாதிரி ஒரு இதாக இல்லை. அது ஓகே, பரவாயில்லப்பா. 3D நம்ம முந்தையே பார்த்துருக்கோம். ஓகே, எனக்கு படத்தை உட்காந்து எப்படா முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி இது இருக்கு. அதெல்லாம் ஓகே. இல்லை சார், அதான் படமே பார்க்க முடியலைங்க. அப்புறம் எங்கே ஃபேமிலி உட்காந்து பார்க்குறது, இதை பார்க்குறது எதுவுமே இல்லை. என்ன ப்ரோ, படம் நல்லா இல்லை ப்ரோ, சுத்தமாக நல்லா இல்லை ப்ரோ. சாட்டிஸ்ஃபைட் ஆகலை.
எனக்கு சூர்யா சார் ரொம்ப பிடிக்கும். 2 வருஷம் கழிச்சு சரி ஓகே தேட்டருக்கு வரோம். படத்தோட பெரிய மிஸ்டேக்கே என்னன்னா கதை, ஸ்க்ரீன் பிளே அதெல்லாம் சொல்கிற அளவுக்குலாம் அப்படி ரொம்பலாம் மோசமாக அப்படிலாம் போகலை. முக்கியமாக இதுக்கு கொடுத்த ஓவர் பில்டப் தான் படத்துக்கு மெயின் பிரச்சனை. இந்த 2000 கோடி வாங்குறது வந்து சும்மா ஒரு அது சொல்லியிருக்கக்கூடாது. இவ்வளோ ஹைப் அந்த படத்துக்காக மேபி 2 வருஷம் கழிச்சு வர்றதுக்காக சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் இவ்வளோ சொல்லியிருக்கக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போதே வந்து ஒரு அதில் 2000 கோடியில் ஒரு 1500 கோடி கழிச்சிடணும். செகண்ட் ஹாஃப் முடியும் போது ஒரு 200-300 கோடியும் கழிச்சிடணும். அந்த மாதிரி இல்லை, இது நார்மலாகவே 3D இல்லாமல் எடுத்திருந்தாவும் இதே மாதிரி தான் ரிவ்யூ சொல்லியிருப்பாங்க. 3D எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் இந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, இப்போ 3D எஃபெக்ட்ஸ்னால் அதுக்கு ஒரு விஎஃப்எக்ஸ்லாம் நம்ம எதிர்பார்ப்போம்ல, அது எதுவுமே இல்லை. படத்தில் ஸ்க்ரீன் பிளே தான் கொஞ்சம் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. மியூசிக் வந்து அந்த சூர்யா சாருக்கும் பையனுக்கு உண்டான அந்த எமோஷன்ஸ்க்கு பிஜிஎம் மட்டும் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மற்றபடி ஃப்ரான்சிஸ்க்கெல்லாம் செட் ஆகலை அந்த இதில். இல்லை 2 கேரக்டருமே பெஸ்ட்டாக தெரியல. இல்லை, இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படமே இல்லை. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்னால் நம்ம தில்ராஜ் சார் சொல்கிற மாதிரி காமெடி வேணுமா, காமெடி இருக்குது. அந்த மியூசிக்கு சிவா சார் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான கதைகள் இதுக்கு முன்னாடி எடுத்தார். பட் இதில் வந்து பீரியாடிக்கல் ப்ளஸ் இப்போ நடக்கிறது பேரலாக காட்டுறாங்களவா, அதில் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் கூட ஒர்க் பண்ணியிருக்கலாம். முக்கியமாக ஞானவேலனை அவர் கொஞ்சம் அந்த ஹைப்பை கொஞ்சம் குறைச்சி விட்டுருந்தா படம் கொஞ்சம் நிதர்சனமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தாங்க. சேம் எஸ் லியோக்கு நடந்த மாதிரி தான், கொஞ்சம் மிக்சடாக தான் இருக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் சூர்யா சார் ஃபேன்லாம் இல்லை, பட் அவருடைய படங்கள் பிடிக்கும். இந்த சூரிய ரிப்போர்ட்டு, ஜெய்பி மாதிரி பார்த்துட்டு 2 வருஷம் கழிச்சு ஒரு தேட்டருக்கு பார்க்க வரோம் அப்படின்னு பார்க்க வரும்போது எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ணல. அண்ட் இதில் பார்ட் 2 வேறு லீடு கொடுத்துருக்காங்க. பட் பார்ட் 1 மக்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காத பட்சத்தில் பார்ட் 2க்கு எப்படி இருக்கும்னு தெரியல. அதுக்காச்சும் அட்லீஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் கம்மி பண்ணிட்டு புதுசாக ஏதாச்சும் யுனைக்காக ஏதாவது காட்டினாங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போது நான் ஒரு 200 ரூபா செலவு பண்ணிட்டு வந்து பார்த்தேன், எனக்கு ஒரு தலைவலி வந்துச்சுல்லவா, அதே மாதிரி நீங்களும் செலவு பண்ணிட்டு போய் பார்த்து அதே தலைவலியோட வாங்க. நான் இதே மாதிரி மைக் எடுத்துகிட்டு வந்து கேட்குறேன். ஏன்னா இப்போ பார்க்குறவங்க நிறைய பேருக்கு அது ரிவீல் ஆயிரும்லவா, பாவம் அவங்களுக்கும் அதே தலைவலி போய் சேரணும்லவா. அதனால் வில்லன் யார் அப்படிங்கிறத படத்தை வந்து பார்த்தா தான் தெரியும். அதனால் நான் எதுவும் ரிவீல் பண்ண விரும்பலை. பின்ன ஸ்பாய்லர்பாங்க. நான் எனக்கு நடந்த கொடுமையை தான் ஒப்பீனியனாக சொன்னேன். அவ்வளோதான். நன்றி. சூப்பராக இருந்தது. சூர்யாவோட ஆக்டிங் பயங்கரமாக இருந்தது. சிஜிலாம் சூப்பராக இருந்தது. ஃப்ரான்சிஸ் பங்கம் ப்ரோ சரியா. அப்புறம் இன்னொருத்தரோட கேமியோ இருக்குது, மஸ்ட் வாட்ச். நல்லா இருக்கு படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. செம்மையாக இருந்தது ப்ரோ. எல்லாமே நல்லா இருந்தது. நல்லா இருந்தது ப்ரோ. 3D ஃபுல்லாகவே அந்த எஃபெக்ட் இருந்தது, விஷுவல்ஸ், ஃபைட் சீன் நிறையா இருக்குது ப்ரோ மூவியில். நல்லா இருக்கு ப்ரோ. புரோட்டி பார்க்கலாம். நல்லா இருக்குண்ணா. நல்லா பக்காவாக இருக்கு. சூர்யா தான் படமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல் ஃபைட்டு. அந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃபைட் இருக்கும். ஃபுல்லாக ஃப்ளாஷ்பேக் சீன் தான் செம்மையாக இருக்கும். ஃபுல்லாக செம்மையாக ஃப்ளாஷ்பேக்கு ரெண்டுமே கலந்து தான் வந்துகிட்டே இருக்கும். வேறு லெவலில் இருக்குது. 3D தான் செம்மையாக இருந்தது. ஒவ்வொரு விஷுவல்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. சரி, ஓகே, பாய். பார்ட் 2 கொடுத்துருக்காங்க. கார்த்தியோட கிளைமேக்ஸ் வந்து செம்மையாக இருந்தது. சஸ்பென்ஸ் செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபைட் எல்லாமே நல்லா இருந்தது. ஓகே, படம் நம்பி பாருங்கள். சிவா சார் செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க. சூர்யா சார் செம்மையாக பண்ணியிருக்காங்க. படத்தில் எந்த குறையும் இல்லை. படமாக பாருங்கள். சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவ்வளோ உழைப்பு இருக்குது. மெயினாக சூர்யா சாரோட ஆக்டிங் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. பாபி டியோல் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இந்த டீமே உழைச்சிருக்கு. அதனால இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். கங்கோஸ் பெஸ்ட் மூவி. சிவா சாருடைய சூப்பரான தரமான படம் இந்த படம். மொதல் ரிவ்யூ வந்து பார்க்கறது எல்லாம் இது பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஆடியன்ஸ் பார்க்குறங்க, ஃபேமிலி வருவாங்க. ஃபேமிலி வந்து எடுங்க. இன்னைக்கு எடுக்கிறது இல்லை, இன்னைக்கு நைட் எடுங்க, நாளைக்கு எடுங்க, அதை எடுத்து போடுங்க. அப்போ தான் தெரியும். அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு யாரும் வந்து ரிவ்யூ பார்க்க வேணாம். டைரெக்டாக வாங்க, படத்தை பாருங்க, உங்கள் ரிவ்யூ நீங்கள் சொல்லுங்கள். பாருங்க. த பெஸ்ட் மூவி. சிவா டீம் பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன். செம்மையாக இருக்குது சார். அந்த ஃப்ளோ, வீடியோ ஃப்ளோ, ஸ்க்ரீன் பிளே எல்லாம் செம்மையாக இருக்குது. குறையே சொல்ல முடியாது. செம்மையாக கலக்கிட்டார் சூர்யா சார். சிவா டீம் த பெஸ்ட் டீம். ஆல் த பெஸ்ட். நம்ம தமிழில் எடுத்திருக்காங்க படம். இது வேற மாதிரி இருக்குது. அதனால வந்து பாருங்க. நம்ம டீம் எடுத்திருக்கு, நம்மளோட ஆளுங்க எடுத்திருக்காங்க. அதை வந்து பாருங்க எப்படி இருக்கு. நல்லா இருக்கும் படம். படம் வந்து தமிழ் படம் மாதிரியே இல்லை, ஹாலிவுட் ஃபிலிம் மாதிரி இருக்கு. ஸோ அதனால எல்லாரும் வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா, வாங்க. கங்கோ படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்த்ததை விட டபுள் மடங்கு எனக்கு ஹாப்பி தான். சூர்யா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா பண்ணியிருக்காரு. 2 வருஷம் கழிச்சு அவர் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ஃபிலிம் ப்ரோ. பயங்கர எல்லா ஃப்ரேம், ஒரு ஃப்ரேம் வந்து சிவா ரொம்ப பயங்கரமாக, எந்த ஃப்ரேமை விடுறது, ஒரு ஃப்ரேம் அவ்வளோ பயங்கரமாக பண்ணியிருக்காரு.
கிளைமேக்ஸில் பயங்கர ட்விஸ்ட்டு. 3D வேறு லெவல் ப்ரோ. மியூசிக் வந்து டிஎஸ்பி தவிர வேறு யாரும் பண்ண முடியாது. கண்டிப்பாக வேறு யாரும் பண்ணியிருக்க முடியாது. சாங்ஸ் எல்லாமே அல்டிமேட். அவர் சூர்யா வரும்போது பேக்ரவுண்ட் பிஜிஎம் வேறு சூப்பர். ஆமாம், சூர்யா வந்து ஒரு நடிப்பின் நாயகன்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் எந்த ரோல் கொடுத்தாலும் பயங்கரமாக பண்ணுவார். லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக பார்க்கலாம். நன்றிக்கா. கேமரா போவியா இருக்கு ப்ரோ, வராது ப்ரோ. நல்லா இருந்தது, எதிர்பார்த்தது மாதிரியே இருந்தது. அதான் ஆக்சுவலாக 2 இயர்ஸாகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இதில் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. யார்? அதான் ப்ரோ, சூப்பராக இருக்குது படம். ஓரளவு நல்லா இருக்குது. செகண்ட் பார்ட் லீட் இருக்குது. அவரோட கனெக்டிவிட்டியும் சூப்பராக இருக்குது. 3Dயில் ஓரளவு ஓகே தான், அந்தளவுக்கு 3D. பிஜிஎம் எல்லாமே பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் சூப்பராக இருக்குது. இல்லை, அது அவங்களோட தாட்டை பொறுத்த இருக்குது. பார்த்தோன்னா ஓரளவு ஓகே, நல்லா இருக்கு. என்ன ப்ரோ? ப்ரோ கேமரா ஒர்க்கு சிஜி எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருக்குது. அதில் எந்த இதுவும் இல்லை. கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். அதில் தான் கார்த்தி இருக்கார். ஃபர்ஸ்ட் ஆஃப் மோஸ்ட்டாக வந்து சிவா அவர் சொன்ன மாதிரி ஒரு 20-25 மினிட்ஸ் அந்த ஃப்ரான்சிஸ் கேரக்டர் வரும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து அந்த கங்குவா கேரக்டர் தான் அதோட கனெக்டிவில் வந்து அந்த கனெக்டிவிட்டி கொஞ்சம் வரும். நல்லா தான் இருக்கு. பாபி டியூ இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கோம். நல்லா இல்லை, நல்லா இல்லை, எதுவுமே இல்லை படத்தில். நான் கண்ணாடியை கழிச்சு தூங்கிட்டேன், வேறு எதை பண்ணல. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இல்லை, அது ஒரு சின்ன பையனை வச்சு தான் ஃபுல் கதையுமே இருக்கு, அதனால அது அவ்வளோ நல்லா இல்லை. அது அந்த கங்குவா தான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்தானா, அது நல்லா இல்லை அவ்வளோவா. நல்லா இருந்துச்சு. ஆமாம், கம்பேக்னா சொல்ல முடியாது. அப்படி ஹைப்புக்கு வேர்த் இல்லை, அவ்வளோதான். ஆஸ் யூஷுவல் நார்மல். ஆமாம், 2Dலேயே நார்மலாக தான் இருக்குது. பட் ஆனால் ஓகே. யா, ஃப்ரான்சிஸ் பிரசன்ட் நார்மலாக தான் இருக்குது. பண்ணும், பட் ஆனால் சில்ட்ரன்ஸ்க்கு பண்ணுமான்னு என்னன்னு தெரியல. மைனஸ் என்ன சொல்கிறது, ஹைப்புக்கு வேர்த் இல்லை. ப்ளஸ் சூர்யா கார்த்திக் பண்ணுவாங்கன்னு நம்பலாம், பார்க்கலாம். இல்லை, I'm waiting for second part, that's all. Yes, yes, a Vijay fan. அதுதான். ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு. Yes, both are brothers, good job. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக என்னோட மெசேஜ் என்னென்னா, இப்போ வர ஜென்ரேஷனுக்கு பார்க்கணும். ஜஸ்ட்டு வந்து விஜய் படம் மாதிரியெல்லாம் சினிமா படம்லாம் பார்க்காதுண்ணா. இது கண்டிப்பாக இது பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக போத் ரோல் இஸ் கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஓகே, எல்லாமே நல்லா இருந்துச்சு, பர்ஃபெக்ட். 10, கண்டிப்பாக 10. யா, ஷோர், தேங்க்யூ. ஆனால் படம் பார்த்து வந்தேன்னா ரொம்ப தலைவலிக்குதுண்ணா. நான் சூர்யா ஃபேன்ஸ்க்காக சொல்கிறேன், அது வந்து ஒர்த்து இல்லை. படம் அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. இங்கே வந்து ஒர்த்து 2 வருஷம் இல்லைண்ணா, 11 வருஷம் கழிச்சு இந்த ஒரு சூர்யா படம் வந்து கொடுத்துருக்காங்க. 11 வருஷம் கழிச்சு. அது இல்லாமல் இந்த படத்தில் நிறைய பிரச்சனை, கோர்ட்டுக்கெலாம் போய் நிறைய செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ரிலீஸ் ஆக வேண்டியது இல்லை, அதையும் தாண்டி இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற ஊரில் வந்து 4 மணி ஷோ 5 மணி ஷோ போடுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து 9 மணி ஷோ போடுறாங்க. இது என்ன நியாயம்? ஆமாங்க. இல்லை, பண்ணல, சத்தியமாக பண்ணலைங்க. எனக்கே வருத்தமாக இருக்குது. சிவா சார் படம்னா வீரம், விஸ்வாசம். அவர் எதில் அடி வாங்கினான்னா அண்ணாத்தை. ரஜினி சார் வச்சு எடுத்தாங்க பார்த்தீங்களா, அண்ணாத்தில் தான் அடி வாங்கினாங்க.
அதில் விழுந்த அடி இப்போ இதில் விழுந்துச்சு. இதில் வேற அவர் வந்து செகண்ட் பார்ட் வேற காமிச்சிருக்காங்க பாரு, அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரே படத்தை ஒரே லைனாக முடிச்சிட வேண்டியது, எதுக்கு செகண்ட் பார்ட் காமிக்கிறாங்க? மற்றவங்க செஞ்சது நம்ம செய்யக்கூடாது, நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சுட்டு போயிடணும். எனக்கு திருப்பி படத்தில் ஏன்னா நான் எல்லா படம் பார்த்துட்டேன். மகதீரா படம் பார்த்தீங்களா, அதில் எப்படி காமிச்சிருக்காங்க? மகதீரா படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து இந்த குளத்தில் காமிப்பாங்க, ரெண்டாவது அந்த குளத்தில் காமிப்பாங்க. அதே மாதிரி சேம் அதே தான் இருக்குது இதில். ஃபர்ஸ்ட் ஹாப்லேருந்து சூர்யா வந்து ஜாலியாக போவாங்க வருவாங்க, பாட்டு வரும். அதே மாதிரி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த காட்டுவாசி காமிச்சிருக்காங்க. 10,000 BC ஹாலிவுட் படம் பார்த்தீங்களா, அந்த கார்ட்டூன் அதெல்லாம் அப்படியே அசல் அதே, வேற எதுவுமே இல்லை. அதில் விட கங்குவா கங்குவா அப்படி. ஐயோயோ தேவையில்லை, செருப்பால் அடிப்பேன் ஹீரோயினை. அப்படியே போடுங்க. குழந்தைங்களாம் இருக்காங்க, கவிச்சு ரொம்ப பண்ணி ஒரு பாட்டில் போய் இத்தனை பேர் கவிச்சிலாம் தேவையா? செருப்பால் அடிப்பேன் அந்த ஹீரோயினை. அதெல்லாம் நல்லா இருக்கு. அப்புறம் டிஎஸ்பியோட மியூசிக்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. அவரோட சாங்ஸ் எப்படி கொடுக்கணுமோ கொடுத்துட்டாங்க. படத்துக்கு எத்தனை சாங்ஸ் தேவையோ எத்தனை மியூசிக் எது தேவையோ நல்லா பண்ணிட்டாங்க. அப்புறமா வெற்றி அவரோட ஒளிப்பதிவுலாம் நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. அதெல்லாம் எந்த குறை இல்லை, அவங்கவுங்க வேலை அவங்க பண்ணிட்டாங்க. பட் ஒத்து வரல படம். ஐயோ முடியல, தலை வலிக்குது. 3Dயே தேவையில்லை, 2Dயே போதுங்க. எதுக்கு மற்றவங்க செஞ்சது? இப்போ மற்றவங்க படத்துக்கு 3D தேவைன்னா நம்ம சூர்யா படத்துக்குலாம் எதுக்கு சார் இதெல்லாம் 3D? ஏன் சார் 3D தேவை? புரியல. அவங்கவுங்க வேலை பார்த்துட்டாங்க. நாட்டி சார் வராங்க, வந்ததே போகிறே தெரியாது. அவர் இப்படி வில்லனா காமிக்கிறாங்க, அப்படியே போயிடுறாங்க. நாட்டி சார் வராங்க போயிடுறாங்க. இன்னும் நல்லா பண்ணிக்கணும். இவ்வளோ இத்தனை வருஷம் பண்ணிட்டீங்க, ஒரு படத்தை நம்ம வந்து பூர்த்தியாக ஒரு நல்ல படைப்பாக கொடுக்கணும். ஏன்னா இப்போ சார் நீங்கள் வந்து அன்னத்தில் அடி வாங்கினது இப்போ இதுலேயே அடி வாங்கிட்டீங்க. மக்களுக்கு இது பூர்த்திமாவும் தெரியல, நிறைய பேர் வந்து தப்பாக தான் சொல்லிடுறாங்க. படம் ரொம்ப லென்த்தாக இருக்குது. கம்பேக் இல்லை, வேண்டாம். நம்ம சூர்யா சார் வந்து சிங்கமோ அப்புறம் அந்த மாதிரி அவர் ரேஞ்சுக்கு அது மாதிரி போயிடலாம். எதுக்கு இந்த மாதிரிலாம் போய் கதையை தேர்ந்தெடுத்து நடிக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. எனக்கே வருத்தமாக. இப்போ அவரோட தம்பி வர இதில் பார்ட் 2ல வராங்க பாருங்க, கார்த்திக் சார். ஐயோ முடியல. தேங்க்யூ. ஓகேவாக தான் இருந்துச்சு. அந்த கிராஃபிக்ஸ்லாம் கொஞ்சம் அந்த காலத்து அந்த செட்டப்பில் போனதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த மலை அந்த இதெல்லாம் காட்டுறதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, அவ்வளோதான். ஆமாம், இல்லை சூர்யா சார் சூப்பர் நல்லா நடிச்சிருந்தார். மற்றபடிக்கு அந்த கதையில் கொஞ்சம் அந்த லேக் இருந்துச்சு. ஆமாம் இல்லை அந்த காலத்துக்கு இல்லை, 2 ரோலுமே நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் இருந்துச்சு, அது மட்டும்தான் கொஞ்சம் எனக்கு வந்துட்டு 2D வந்து பெஸ்ட்டாக இருக்குமோன்னு தோணுது 3Dயோட. ஆமாம் 3D பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோவா விருப்பம், அதாவது சரியாக இதாக மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. கலரு கொஞ்சம் டிம்மாக இருக்கிற மாதிரியே இருக்குது, அதுதான், வேற ஒன்றும். மியூசிக் கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியல. ஓகே. ஆமாம், சூர்யா சார் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. மற்றபடிக்கு கொஞ்சம் ஓகே தான், ஆவரேஜ் தான். கொஞ்சம் அவங்கங்க எமோஷன் வச்சுருக்காங்க, எமோஷனலாக இருக்குது. ஓகே, பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ். நல்லா தான் இருந்துச்சு. 3D எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெட்டராக இருந்துச்சு. 2Dயை விட 3D பார்க்குறது தான் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மூவி. அதான் அப்போ பார்த்து சூர்யாவும் இப்போ பார்த்து சூர்யாவும் சேமாக தான் இருக்குது. அதுதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ ஹெல்த் வைஸும் கேர் பண்ணி இவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு மூவிக்காக வர இந்த சூர்யா போ அந்த மூவிக்கு ஏற்ற மாதிரி நல்லா தான் இருக்குது. டீக்ரேட் பண்ணுற மாதிரி எல்லாம் மியூசிக் அவ்வளோ லாகல இல்லை, கொஞ்சம் லாக ஃபீல் ஆனது மியூசிக் பாட்டில் தான். நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் வந்தேன், அதனால எனக்கு மூவி நல்லா ஃபீல் ஆயிடுச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸை விட யங்ஸ்டர்ஸு சூர்யா ஃபேன்ஸுக்கெல்லாம், சூர்யா ஃபேன்ஸ்னால் சூர்யாவோட அந்த ஆக்டிங் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்ல, அதனால அது 100% சூர்யா சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும் ஃபேன்ஸ். தேவையே இல்லை அந்த மாதிரி எதுவும் எனக்கு ஃபீல் ஆகலை. 2 ரோலும் ஒன்றும் பெட்டராக தான் பண்ணியிருக்கு. ஸோ அதில் எனக்கு 100% நான் வெயிட் பண்ணுறேன். எல்லோரும் எப்படின்னு தெரில, எனக்கு செகண்ட் பார்ட்டுக்காக ரொம்ப. ஆமாம், இதில் வந்து ரொமான்ஸ் இருக்குது, ஃபைட் இருக்குது, எல்லாமே இருக்குது.
ஆனால் அந்த ஃபஸ்ட்டு பாட்டே அந்த ஹீரோயின் அந்த சாங்ஸு அந்த கொஞ்சம் அந்த பாட்டிலே அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதனால இந்த செகண்ட் பாட்டு வரும்போது ஹீரோயினுக்கு கொஞ்சம் பாட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் மேபி. நல்லா தான் இருந்துச்சு. இது ஃபைட்னா ஒரு நார்மல் இது கிடையாதுல்ல. அப்புறம் இந்த மூவியில் வந்து அதிகமாக அந்த காலத்தோடு தான் நிறைய வருது. ஸோ அதோட என்ன சொல்கிறது, தமிழ் வேர்ட்ஸ் எனக்கு அவ்வளோ தெரியாது, மலையாளி. எஃபெக்ட் நல்லா தான் இருந்துச்சு. மூவி வாஸ் சூப்பர். சூர்யா ஆக்டிங் வாஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. அவரோட ஹார்ட் ஒர்க் ரொம்ப நல்லா தெரியுது ஸ்க்ரீன்ஸில். அண்ட் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி அவரோட அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து சீரியஸ்லி சூப்பர். அண்ட் விஎஃப்எக்ஸ் அண்ட் சினிமாட்டோகிராஃபி 3D ஒர்க்ஸ் செம்மையாக இருக்குது. இந்தியன் சினிமா பார்த்துறாத ஒரு 3D எஃபெக்ட்ஸாக இருக்கும் இது. அந்த சினிமாட்டோகிராஃபிக்காக கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கலாம். இந்த செக்டர் அந்த செக்டர்னு இல்லை, கண்டிப்பாக இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போகலாம் இந்த மூவியை. இட் இஸ் கோயிங் டு பி அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஃபைன், பிஜிஎம் வாஸ் ஃபைன். பாட்டு அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல, பட் பிஜிஎம் வாஸ் ரியலி குட். ரெண்டுமே கனெக்டட் ரோல். அண்ட் பாஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் சூர்யா வாஸ் ரியலி குட். இருந்துச்சு நிறையா, பட் ஆனால் சூர்யா தவிர எதுவுமே பார்க்க முடியல. இல்லை, ஹீரோயினே தேவையில்லை அந்த படத்துக்கு. ஐ டிட் நாட் ஹாவ் எனி எக்ஸ்பெக்டேஷன், பட் இட் வாஸ் ரியலி குட். டெக்னிக்கல் ஒர்க் தாங்க பெரிய பலம். சீரியஸாக டெக்னிக்கல் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்தியன் சினிமா இது வரைக்கும் பார்த்துறாத ஒரு 3D அண்ட் விஎஃப்எக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இதில் எப்போவுமே வந்து கண்டிப்பாக 3Dயில் பாருங்கள். 3D வந்து எப்போவுமே என்ன ஆகும்னா, இங்கே வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பிரம்மாஸ்ட்ரா கடைசியாக இருக்கட்டும், பத்மாவதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் 3D எங்கேயாவது உங்களுக்கு இதுவாகும். இந்த படத்தில் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. யூ கேன் ஃபீல் இட். நீங்கள் ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குறப்ப என்ன ஃபீல் வருமோ உங்களுக்கு, தே கேவ் த சேம் திங். கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃபோட கனெக்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது. ஸோ வி ஹாவ் டு வெயிட் ஃபார் தட் கனெக்ட், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சுட்டு செகண்ட் ஹாஃபில் யூல் ஹாவ் கொடுத்துருக்காங்க. கடைசியாக கிளைமேக்ஸில் கொடுத்துருக்காங்க. இட் வாஸ் வெரி நைஸ். அண்ட் ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது கிளைமேக்ஸில். அதுதான் வந்து உங்களுக்கு செகண்ட் பார்ட்டு. நைஸ். பிஜிஎம் வாஸ் நைஸ். மற்றபடி சாங்ஸ் வாஸ் நாட் லைக், அது எதுவுமே நம்மளுக்கு லிங்க் ஆகலை பாட்டு எதுவுமே. ஒரே லைனில் சொல்லணும்னா, நான் பாட்டு என்னோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணிடுச்சுன்னு தான் நான் சொல்லணும். எல்லாமே பண்ணிட்டோம். ஆனால் சில பேருக்கு என் ஃப்ரெண்டுக்கெலாம் பிடிக்கலன்னு சொல்கிறான். ஏன்னா அவனும் சுத்தமாக சூர்யா பிடிக்காதுன்னு. எனக்கு ரொம்ப நாளாக பிடிக்கும் அவரோட படம், அந்த ஆக்டிங் எல்லாமே பிடிக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஃபேமிலி ஆடியன்ஸ் டிசப்பாயின்மெண்ட் ஆச்சுன்னா, படத்தில் வந்து சத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு வார் படம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சத்தம் இல்லாமல் இருக்காது இல்லைங்க. அவங்க கொடுத்த அந்த எஃபர்ட்ஸ்க்கு அந்த சத்தம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அது எனக்கு செட் ஆச்சு. பட் என் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸே அவங்க ரசிக்கல, போலாண்டான்ற மாதிரி தான் பேசினாங்க. ஒரு மாதிரி மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் படம். ஆனால் எனக்கு பிடிச்சிருந்தது படத்தோட 2 ரோலில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் நேராக சொல்லணும்னா, அதில் பாஸ்ட்டில் வந்த ரோல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் அந்த இதில் பண்ணுற பீரியடில் பண்ணுற ரோல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ரெசென்ட்டில் பண்ணது வந்து ரொம்ப அன்னெசரியான சீன்ஸ்லாம் ரொம்ப தேவையில்லாம இருந்துச்சு. மற்றபடி பேக்ரவுண்ட் ஸ்கோர் தாங்க படத்தில் அது டாப் நாச்சே இருந்தது. நீங்கள் வார் சீன்லாம் ஒரு நிமிஷம் பார்ப்பீங்கன்னா, டிஎஸ்பி இப்படி ஒரு சாங் போட்டாருன்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தார் அந்த இடத்துல. உண்மையில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாட்டுக்கான லீடு வந்து அந்த வில்லன் இப்போ ஃபேஸ் ஆஃபே நல்லா இருந்துச்சு. பட் அங்கே பாட்டுக்கு இன்னொரு வில்லன்ற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த இடத்துல. ரொம்ப நல்லா பண்ணி 3Dக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வார் சீன் இருந்துச்சு. அந்த இடத்துல மட்டும் தான் எனக்கு 3D இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிய வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் 3Dக்கான எலிமெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் கிட்ட வர மாதிரி இருந்த 2Dலையும் இருந்துச்சு. அந்த 2Dயில் போயிருக்கலாமோன்ற மாதிரி எனக்கு ஒரு இது இருந்துச்சு. சரி, ஆனால் ஓகே தான். ஏன்னா அந்த வார் சீன் நீங்கள் வந்து 2Dயில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்குமான்னு தெரியல. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. டெக்னிக்கல் டீம் ஒர்க்னா இது எப்படி பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. சில இடத்துல ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க, சில காடு மாதிரி காட்டுவாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல. அதெல்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக தான் அப்படி தான் சொல்லுங்கள். தேங்க்யூ. நல்லா இருந்தது. சூர்யா சார் வந்து நல்லா நடிக்கிறாரு. அவர் எப்போவுமே நல்லா நடிப்பார். அவர் படம் எல்லாமே அட்லீஸ்ட் ஒரு தடவை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி படம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. கண்டிப்பாக செம்மையாக ஒர்க் ஆகிருக்கு. ஏன்னா என் படம் ஃபுல்லாக வந்துட்டு ஓகே முடியுதா என்ன எதுன்னு கடைசியாக அவர் வரும்போது ஒரு மாதிரி கார்த்தி வரும்போது ஒரு மாதிரி ஃபயராக இருந்துச்சு. ஓகே, இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறது இன்னும் செம்மையாக இருக்கும், இவங்க 2 பேர் ஃபைட்டிங் எப்படி இருக்குமோ அப்படின்றது செகண்ட் பார்ட்டோட அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை எனக்கு நிறைய ஆக்கிருச்சு. அது 3D நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. 3Dக்கான மூவி தான்.
3Dக்கான மூவி தான்றது வந்து ஃப்ளாஷ்பேக் பார்ட் வந்து கண்டிப்பாக 3Dக்கான மூவி, நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஆனால் வந்து ப்ரெசன்ட் பார்ட் வந்து 3Dக்கு தேவைப்படலைன்ற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது. பட் மேபி செகண்ட் பார்ட்டில் இருக்கலாம். நல்லா இருந்துச்சு, டெக்னிக்கல் ஒர்க்லாம் நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நல்லா இருந்துச்சு. பட் சாங்ஸ் அவ்வளோவா எனக்கு கனெக்ட் ஆகலை. எப்படின்னா ஃப்ளாஷ்பேக் மட்டும் நல்லா கவர் பண்ணும். ப்ரெசென்ட் வந்து இன்னும் புரியல, எனக்கே புரியல, அவங்களுக்கு எப்படி புரியும்னு எனக்கு தெரியல. கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபிலிம் ஃபேனாக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த கன்க்ளூஷன் வேணும்னு ஆசைப்படுவாங்க, அந்த கனெக்ஷன் வேணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக இருக்கும்.